ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் லஞ்சுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். நார்மலாகவே எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு எப்போவுமே வந்து நான் வெஜிடேரியன் தான் சமைப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் சமைச்சிருந்தேன். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். என்னோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை பார்த்தாலே அந்த பக்கத்தில் இருக்க மாட்டேன், ஓடிடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆயாச்சு. எனக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக ஏதாவது ஒரு வெஜிடபிள் வேணும். எனக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா புதுசாக அதை ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த குழம்பு ரெசிபிஸ்லாம் இருக்குல்ல, வித்தியாசமாக குழம்பு ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் புதுசாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணேன். அந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பேன் சூடானதுமே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா காயப்பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பொடி நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாவே எனக்கு தெரியாது இந்த குழம்பு இவ்வளோ டேஸ்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துருந்துச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பருப்பு தனியாக வேக வச்சு இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். மறக்காம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துருங்க. நான் இன்னைக்கு 2 பொரியல் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து முருங்கைக்கீரை போட்டு அதில் தேங்காய்லாம் சேர்த்து ஒரு பொரியல், அதுக்கப்புறமா வந்து பாவற்காவை பொடியை நறுக்கி ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். வெஜிடேரியன் சாப்பாடுக்கு அப்பளம் இல்லைன்னா எப்படி, ஸோ அதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சதுமே மேலே வந்து நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலையை பொடி நறுக்கி சேர்த்துடலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சோறு, அப்பளம், குழம்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்திருந்தது. கூடவே வந்து முருங்கைக்கீரையில் தேங்காய் போட்டு பொரியல், அதுக்கப்புறமா வந்து பாவற்காய் கூட்டு, இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்டது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. மஸ்ட்டாக இந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.